குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம், சரியா? இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம இந்த குட் டச் அண்ட் பேட் டச், சரியா? அதை பற்றி உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பேன், சரியா? இப்போ வந்து சின்ன பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து நீங்கன்னா என்ன, இப்போ வந்து சின்ன குழந்தைகள் தானே. இப்போ நீங்கள் வெளியிலலாம் போனீங்கன்னா ஒரு சேஃப்டிங்கிறது ஒன்று வேணும், அப்படி தானே? இப்போ நீங்கள் தனியாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யாரும் உங்கள் அப்பா அம்மா யாரும் கூட யாரும் வராதப்போ நீங்கள் வந்து ஒரு விளையாட எப்போவாது நீங்கள் வெளியில் போகிறீங்க. அப்போது நீங்கள் வந்து கிட்டத்தில் யாராவது நெருங்கும் போது என்ன பண்ணுவீங்க? அப்செட் பண்ணுவீங்களா? நோ தானே சொல்வீங்க. அப்போது அப்படிலாம் யாரையுமே பக்கத்தில் எதுவும் விடக்கூடாது, சரியா? யாரும் நமக்கு அப்பா அம்மா யாரும் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு யாரும் கூட வந்தால் மட்டும்தான் அவங்க நம்ம சேஃப்டிங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம், சரியா? இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து சேஃப்டியே இல்லாமல் இப்போ வந்து ஆகிப்போச்சு இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில், ஓகேவா? இப்போ நம்ம வந்து நிறைய ரொம்ப ரொம்ப விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். நியூஸ்லாம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? சின்ன பிள்ளைங்களுக்குலாம் என்ன நடக்கும், அப்புறம் ஒரு காலேஜ் படிக்க பொண்ணுங்கள்லேருந்து கல்யாணம் பண்ணவங்களுக்கே இப்போ வந்து சேஃப்டி கிடையாது, அப்படி தானே? வெளியில் தனியாக இப்போலாம் போக முடியுதா? இப்போலாம் சொல்லுங்கள், போக முடியாதுல்ல. அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுப்பேன், சரியா? ஒரு 1 சில்ட்ரன் யாராவது வர முடியுமா? ப்ளீஸ் கம். குட் டச்னா என்னது, பேட் டச்னா என்னதுன்னு சொல்றேன், சரியா? எப்படி குட் தானே? இப்போ யாராவது உங்களை தலையில இப்போ தொட்டாங்கன்னு நினச்சிக்கோ. இப்போ உங்க அண்ணன் இருப்பாங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு யாராவது வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து நான் தான் இவங்களோட அண்ணன் வந்து இந்த பொண்ணை வந்து நான் டச் பண்ணேன் அப்படிங்கும்போது பாப்பா அப்படின்னு டச் பண்றேன். அது வந்து என்னது, குட் டச், ஓகேவா? இப்போ வந்து பாப்பா அப்படின்ட்டு இப்படி டச் பண்ணுறேன், அப்போ என்னது, குட் டச், ஓகேவா? அப்போ அதே இது இப்படி டச் பண்ணால் என்னது, பேட் டச், ஓகேவா? அப்போ இப்படி டச் பண்ணுறேன், அது என்னது, பேட் டச். அப்போ இப்படி டச் பண்ணுறேன், பேட் டச், ஓகேவா? அப்போ இப்படி ஹக் பண்ணுறேன், பேட் டச், இல்லையா? இப்போ ஃப்ரெண்ட்ஸு, இப்போ நானும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோயேன். இப்போ நம்ம இப்படி ஹக் பண்ணால் என்னது, குட் டச், ஓகேவா? இப்போ யாராவது முன்ன பின்ன தெரியாதவங்க இப்போ வந்து யாராவது உங்களை வந்து ஹக் பண்ணுறாங்க, உங்கள் தம்பியாக இருக்கு, தம்பின்னு சொல்லலாம், அண்ணன் சொல்லலாம், அடுத்து உங்க அப்பா யாராவது வேற யாராவது இருக்கலாம், சரியா? ரிலேட்டிவ்ஸ் தெரியாதவங்க, இப்போ இங்கே ரோட்டில் யாராவது போகிறவங்க, இப்படிலாம் சின்ன பிள்ளைங்களும் இப்படி ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ண முடியுமா? நோ, சரியா? அப்பெல்லாம் யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ண விடக்கூடாது. நம்மளோட பெர்மிஷன் வந்து ரொம்ப முக்கியம், சரியா? நம்மளுக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரைவேட் வெளியில், சரியா? இப்போ நம்ம டீச்சர்ஸ்லாம் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறாங்கல்ல, டீச்சர்ஸ்லாம் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து கேர்ள்ஸ், இப்போ இவங்க வந்து என்னது, நம்மள மாதிரி ஒரு பொண்ணு, சரியா? அவங்க வந்து நம்மளை வந்து என்னன்னாலும் பண்ணலாம், ஓகேவா? இப்போ நம்ம வந்து இப்படி டச் பண்ணலாம், என்னெல்லாம் இது வந்து குட் டச், சரியா? இதே இது சார் உங்களுக்கு வேலை பார்க்காங்க, ஓகே. சார் ஏதாவது வேலை பார்த்தாங்கன்னா இப்போ வந்து நம்மளை வந்து என்ன இப்படி வந்து டச் பண்ணாலோ, இப்படி கையை எப்படி பண்ணாங்க, இப்படி வந்து ஹேண்ட் கொடுத்தாங்கன்னா ஓகே, சரியா? இப்போ வந்து இப்படி தோளில் கை போடுறது ஏதாவது பண்ணாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, அப்செப்ட் பண்ண கூடாது, சரியா? இது வந்து என்ன பழக்கங்கள், பேட் டச், சரியா? இப்போ புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? இப்போ யாராவது கிட்ட வந்தா என்ன பண்ணுவீங்க, டச் பண்ண விடக்கூடாது, சரியா? ஓகே, தேங்க்யூ. ஹெட்ல டச் பண்ணா என்னது, குட் டச், சரியா? மவுத், bad touch. Stomach, leg, head, mouth, stomach, body,
மிஸ் அவன் கை யூனிஃபார்ம் கரெக்டாக போட்டுருக்காங்க, நல்லா தான் போட்டுருக்காங்க. பெல்ட் மட்டும் அவனை செய்ய சொல்லுங்க. அவனை அவனே